அவருடைய வழிகாட்டுதல்படி தஞ்சை மாவட்டத்தினுடைய மழைக்கால தொடர் நடவடிக்கைகளுக்கு மானிட்டரிங் ஆஃபீஸராக கண்காணிப்பு அதிகாரியாக மதிப்பிற்குரிய அரவிந்த் ஐஏஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். நேற்று அவர் வந்ததிலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அனைத்தலைவர்களான கூட்டம். அன்று மாலையே திருவையாறு தஞ்சாவூர் பகுதிகளில் உடைப்பு ஏற்படுகிற பகுதிகளில் பார்வையிட்டது. இன்று காலை வேளாண் துறை அமைச்சர் வருகை தந்து அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் தொடர்மழை காரணமாக மூழ்கி இருக்கிற பயிர்களை பார்வையிட்டது. அந்த நிகழ்ச்சியிலே மாவட்ட கழக செயலாளர்கள், எம்எல்ஏ, எம்பி அண்ணன் துரை சந்திரசேகர், அருவை அண்ணன் எஸ்.சு. கல்யாணசுந்தரம் மற்றும் உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள் அங்கு கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இப்பொழுது பட்டுக்கோட்டைக்கு வருகிறது. பட்டுக்கோட்டை தொகுதி, பட்டுக்கோட்டை வட்டம் ராஜாமடம் ஊராட்சிக்கு சென்றபோது அங்ு தொடர் மழை காரணமாக குடிசை பகுதியில் தங்க வைக்க முடியாத மழைநீர் தேங்கியிருக்கிற காரணத்தால் முகாம் அமைக்கப்பட்டு சுமார் 350 பேருக்கு மேலாக தினசரி காலை, மாலை, இரவு என்ற உணவு வழங்கப்படுகிற அந்த முகாம் நிகழ்ச்சியும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் அண்ணாதுரை, அண்ணன் அசோக்குமார் அவர்களுடைய முன்னிலையில் உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகள், ஊராட்சி மன்றத்துடைய நிர்வாகிகளோடு சென்று அவைகளை பார்வையிட்டும். அந்த இடத்தில் நடைபெற்று கொண்டிருந்த மருத்துவ முகாம் ஏதேனும் ஜுரம் மற்றும் மற்ற பருவமழை காரணத்தால் ஏற்படக்கூடிய சிறு சிறு நோய்களுக்கு முகாமும் மருத்துவர் குழுவும் அங்கு இருந்தது. அவர்களுக்கும் தக்க ஆலோசனைகள் கூறினோம். தொடர்ந்து நாங்கள் சென்ற நேரம் மதிய உணவு நேரம் என்ற காரணத்தால் அவர்களோடு உணவு எப்படி வழங்கப்படுகிறது என்ற தரத்தையும் தகுதியும் கேட்டறிந்தோம். அந்த முகாமை ஒட்டி கால்நடைகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாயிலா ஜீவனாக இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு தனியாகவே கால்நடைகள் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு பசுந்தீவனம், மருத்துவ உதவி போன்ற காரியங்கள் நடந்தது. எனவே கால்நடை மருத்துவ முகாமும் சென்று மருத்துவர்களுக்கு தக்க ஆலோசனை சொல்லி இன்னும் பல கிராமங்களில் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். அதைத் தொடர்ந்து நாங்கள் வருகை தந்த பொழுது ராஜாமடம் பகுதியில் ஆங்காங்கு சிறு சிறு இடங்களில் மழைநீர் தேங்கி நின்றது. அதை ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், ஒன்றிய பெருந்தலைவர் உள்ளிட்டோர் அதை கருத்து சொன்ன காரணத்தால் துரிதமாக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மேற்கோளோடு உடனடியாக ஜேசிபி எந்திரம் வரவழைக்கப்பட்டு அவையும் சரி செய்து பள்ளிக்கூட முகப்பில் இந்த தண்ணீர்கள் அகற்றப்படுவதற்கு காரண காரியமாக இருந்தது. எனவே எல்லா நிலையிலும் அனைத்து பணிகளும் செய்வதற்கு எங்களுக்கு முழு உத்வேகத்தோடு பணியாற்றக்கூடிய மாவட்ட நிர்வாகம், வழிகாட்டுகிற தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர் பயணமாக தொடர்ந்து திருவிடைமருதூர் தொகுதியில் திட்டச்சேரி என்ற பகுதியிலும், கும்பகோணம் தொகுதியில் கொரநாட்டுக்கருப்பூரிலும், திருவையாறு தொகுதியில் கண்டியூரிலும், தஞ்சை தொகுதியில் ஒரு பாதுகாப்பு முகாம் இருக்கிறது. அந்த முகாமுக்கும் இரவு 7 மணிக்குள்ளாக சென்று தக்க நடவடிக்கைகளை, பாதுகாப்புகளை அரசு இயந்திரம், அரசு அதிகாரிகள் செய்வதற்கான மேற்கோள்களை முதலமைச்சருடைய உத்தரவை செயல்படுத்துவதற்கு எங்கள் பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.